நாம கேள்விப்பட்டிருக்கோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல என்ன பண்ணிருக்காங்க, நிறைய வந்து அதுல அடிச்சிருக்காங்க. நமக்கு தகவல் வந்தது என்னன்னா, நீங்க சொல்ற ஒரு பிரச்சனை தான். நீங்க கிராமத்துக்குள்ள போங்க, ரைட்டு. நகரத்தோட முக்கிய இடங்கள்லாம் இப்ப வந்து சத்திரம் பேருந்து நிலையத்துல பேச போறாரு அப்படின்ட்டு இது பண்ணோன்னு, அங்க வேணா நீங்க மரக்கடையில வேணா பேசிங்க, மரக்கடை பஜார்ல. ஸ்ரீரங்கம் வந்து ஒரு சுற்றுலா தலம் வந்து புரட்டாசி மாசம் தொடங்க போகுது, அங்க போய் பேசாதீங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் முக்கியமான இடங்கள்ல கட்டுக்கடங்காத கூட்டம், அங்க மருத்துவமனை இருக்கும், அரசு அலுவலகங்கள் இருக்கும், மற்றது வந்து ஒரு பேருந்து நிலையமா இருக்கும், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. அந்த போக்குவரத்தை சீர் பண்றதுக்கே வந்து அரை நாள் மாதிரி ஆயிடும். அதனால நீங்க பேச போறீங்க, உங்க கருத்து போய் மக்கள் கிட்ட சேரணும், அது ஒரு தனி இடமா இருக்கட்டும். அங்க வந்துட்ட மக்கள் இப்ப எப்படி பாரப்பட்டியை செலக்ட் பண்ணாங்க வந்து அந்த நாளதான் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து கிராமங்களுக்கு எப்படின்னா, இது எம்ஜிஆர் பாணி வந்து எம்ஜிஆர் ஒரு சுற்றுப்பயணம் போறாருன்னா ஒவ்வொரு கிராமத்துல நின்று கொடியேற்றிட்டு போவார். விஜய் அதை தான் பண்ண போறாரு. ஒரு போகும்போது இப்போ இங்க இருந்து தஞ்சாவூர் போறாருன்னு வச்சுங்க, வழியில இந்தந்த பாயிண்ட் நம்ம பாயிண்ட், அப்பெல்லாம் செல்போன் கூட கிடையாது, டக்குன்னு நின்று ஒரு கொடி ஏற்றி அங்க இருக்கிறவங்க அப்படியே பார்த்து வணங்க சொல்லிட்டு டக்குன்னு கார்ல ஏறி கிளம்பி, அதுவே உங்களுக்கு போதும். சில இடங்கள்ல மட்டும் என் ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு போயிடுவாரு. இந்த ஃபாலோ அப் தான் விஜய் பண்ண போறாரு. நீங்க சொல்ற மாதிரி நகரத்தினுடைய முக்கியமான பகுதிகளில் பேசிட்டு கிராமம் முழுக்க அந்த மக்களை பார்த்து கை கொடுத்துட்டு அங்க ஒரு கொடி ஏற்றிட்டு, தாவேக கொடி ஏற்றிட்டு கிளம்புற வேலை தான்.